2026 சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய வாக்கு வலிமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் இந்த முறை தீவிரமாக களம் கண்டு வருகின்றனர். ஒவ்வொரு கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணிக்கு உள்ளே தங்களுடைய வலிமையை அடுத்த முறை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதுதான் அனைவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. அதில்தான் அதிமுக கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளிடம் தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதை விட அவர்களுக்கு வேறு சில நோக்கங்கள் இருப்பதை வெளிப்படையாகவே நம்மால் உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்துவிட்டு மக்கள் புறக்கணிக்கின்ற விஷயங்களை விருப்பத் தேர்வாக எடுக்கின்ற வகைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கும் சின்ன சின்ன நபர்களுக்கும் என்ன அரசியல் நோக்கம், அதில் யாருக்கு என்ன லாபம் என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையில் தமிழ் பெயர் கொண்ட ஒரு கூட்டணி அமையும் என்று அதிமுகவின் ரத்தங்கள் காத்து கொண்டிருந்த நிலையில் உங்களுக்கு கிடைச்சது இவ்வளவுதான்ப்பா என்று எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாமும் அங்கம் வகிக்கிறோம் என்று வடக்கு கூட்டணியில் தன்னையும் சேர்த்து இணைத்துக் கொண்டார். இதிலேயே அதிமுகவின் ரத்தங்கள் ஏற்கனவே அப்செட்டான ரத்தங்களை எப்படியாவது துடிப்போடு களத்தில் பணியாற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம், மகா கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த மெகா கூட்டணியும் மகா கூட்டணியும் ஓட்டை உடைசுருடனான கூட்டணியாகத்தான் அமைந்ததே தவிர முழுமையான வடிவம் பெற்ற கூட்டணியாக அந்த கூட்டணி அமையவில்லை என்பது அந்த கட்சியின் ரத்தங்களுக்கே வெளிப்படையாக தெரிந்த உண்மையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவும் பாஜகவும் தங்களுடைய தொகுதி பங்கீட்டை எப்படி செய்ய போகிறார்கள் என்ற சூழ்நிலையில் டெல்லியில் போய் மணிக்கணக்காக காத்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. மணிக்கணக்காக காத்து கொண்டிருந்தவர் அதிமுகவுக்கு லாபகரமாக டீலை முடித்து விட்டார் என்று பலரும் இங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சோசியல் மீடியாவிலேயே பட்டாபிஷேகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா, டெல்லிக்கு போய் எங்க ஆள் உரிமையை நிலைநாட்டிட்டுத்தானே வந்திருக்கிறாரு என்று அவருக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதிமுக தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை, பாஜகவை 27க்குள் சுருக்கிவிட்டது. இதுதான் எடப்பாடியாரின் ஆளுமை. விஜயை கூட்டணிக்குள் சேர்க்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தீவிரமான முடிவை எடுத்து பாஜகவையும் அதற்கு இணங்க வைத்து விட்டார் என்றெல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பில்டப்கள் ஏராளமாக இருந்தன. இவையெல்லாம் உண்மைதானா என்று நாம் உள்ளுக்குள் ஆராய்ந்த போது உள்ளுக்குள் அத்தனையும் தலைகீழாக இருக்கிறது. உதாரணத்திற்கு கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை எடுத்து பார்த்தால் அதிமுக எவ்வளவு இடங்கள் போட்டியிடுவோம் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை. அது இரண்டாம் பட்சமாக இருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் எந்தெந்த இடங்களில் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையை விட 7 இடங்கள் கூடுதலாக பெற்று போட்டியிடுகிறார்கள். இதோடு தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்களில் போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்களிலும், இன்னும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் 1-2 இடங்களிலும் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி 27 தொகுதிகளைத்தானே பாஜகவிற்கு ஒதுக்கி இருக்கிறார் என்றால் அந்த பில்டப் சரிதானே என்று பலரும் யோசிக்க கூடும். ஆனால் உள்ளபடியே நிலவரத்தை எடுத்து பார்த்தால் அதிமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் அதிமுகவின் சின்னமாகிய இரட்டை இலையில் போட்டியிடுவதை விட, தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதை விட, சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதை விட, தாமரை சின்னத்திலேயே தாங்களும் போட்டியிடுகிறோம் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே தகவல் வருகிறது. அதிலும் தமாகவை சேர்ந்த ஜி.கே. வாசன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கரார் காட்டியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, என்ன வாசன் ஜி, நீங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறீர்களா, சைக்கிள் சின்னம் கிடைத்து விடுமா என்று கேட்டதற்கு, நான் ஏன் ஜி தனி சின்னத்தில் போட்டியிடணும், எங்கள் சொந்த சின்னம் தாமரை தான் இருக்கே என்று தைரியமாக பதில் சொல்லி இருக்கிறாராம். அரண்டு போன எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் இரட்டை இலையாவது போட்டியிடலாமே, அந்த 5 தொகுதிகளிலையும் இரட்டை இலைக்கு நல்ல வாக்கு வலிமை இருக்குது, அதிமுகவுக்கு நல்ல பேர் இருக்குது, நீங்கள் இரட்டை இலையில் போட்டியிட்டால் ஜெயிக்கலாமே என்று சொன்னதற்கு, நாங்கள் முடிவு செய்துவிட்டோம், இந்த முறை நாங்கள் தாமரையில் தான் போட்டியிடுவோம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டாராம். அட்லீஸ்ட்
3 தொகுதியிலேயாவது இரட்டையில போட்டியிடுங்க என்று எடப்பாடி கேட்டதற்கு, இல்லை, போட்டியிட்டால் தாமரையில், இல்லாவிட்டால் தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருப்போமே தவிர தேர்தலில் ஈடுபட மாட்டோம் என்று ஜி.கே. வாசன் உத்தரவாதமாக தெரிவித்து விட்டார் என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தமாக மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்ன பிற தனிநபர் கட்சிகளும் இதே முடிவை எடுக்கப் போவதாக தகவல் எடப்பாடி பழனிசாமியை உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. பாரிவேந்தருக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலும் தாமரையில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாக தொடங்கி இருக்கிறது. ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியில் அவரும் தாமரையை கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஃபார்வர்டு பிளாக் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும் திருமாறன் என்பவருக்கும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஏசி சண்முகம் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் போட்டியிட விருப்பம் என்று தகவல் சொல்லப்படுகிறது. இப்படி அதிமுகவில் பாமக, அமமுகவை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போகிறார்கள் என்பதுதான் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய பகீர் தகவலாக மாறியிருக்கிறது. அதாவது பாஜகவிற்கு நேரடியாக ஒதுக்கப்பட்ட 27 இடங்களிலும் தாமரை சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள், அதிலும் தாமரை சின்னம், ஜான் பாண்டியன் அவர்களும் தாமரை சின்னம், பாரிவேந்தருக்கு 2 இடங்களில் தாமரை சின்னம், ஏசி சண்முகத்திற்கு தாமரை சின்னம் என்று பல இடங்கள் தாமரையில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இப்போதைக்கு 35 இடங்கள் தாமரை சின்னம் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 40 முதல் 45 இடங்கள் வரை தாமரையை போட்டியிட வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பாஜக திட்டமிட்டு செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது? அவர்களுடைய பாரம்பரியமே அந்த சைக்கிள் தானே. அந்த பாரம்பரியமிக்க சைக்கிளை விட்டு அவர்கள் ஏன் கீழே இறங்க வேண்டும் என்று பலரும் கேள்வி எழுப்பிய போது, அவர்கள் கீழே இறங்கவில்லை, அவர்கள் தாமரையில் போட்டியிடுவதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா என்பது பலரும் திட்டவட்டமாக கூறுகிறார்கள். வாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா கிடைத்து விட்டது, மற்ற யாரும் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய மனதில் ஒரு காலத்திலும் எண்ணியதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரட்டை இலையில் போட்டிவிட்டால் ஒரு பக்கம் வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஆனால் வெற்றி பெற்றால் தன்னை விட அந்த வெற்றி பெற்ற சின்னத்திற்கான கட்சிக்கான ஆளாக மாறிவிடுவார்களே. நம்முடைய கட்சியில் ஏற்கனவே ஒரு நபர் கட்சி என்று விமர்சிக்கப்படுகிறது. இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தான் தாமரையில் போட்டியிடுவதை அவர் தேர்வு செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, தாமரையில் போட்டியிடுவதற்கு பின்னால் இன்னொரு சங்கதியும் இருக்கிறது. ஜி.கே. வாசன் ராஜ்யசபாவுக்குள் போக வேண்டும் என்றால் தாமரை சின்னத்தை தொடர்ந்து அவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருக்கு ராஜ்யசபா என்பது இப்போதல்ல, என்டிஏவுக்குள் நுழைந்த காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் என்று தெரிவிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதாவது பாஜகவால் நேரடியாக 27 இடங்களை பெற்றுக்கொண்டாலும் பாஜகவின் கூட்டணியில் இருந்து கொண்டு தாங்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதன் மூலம் பாஜக தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. தாமரை சின்னத்தின் வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு ஷார்ட்கட்டாக இதை பயன்படுத்த பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. உதாரணத்திற்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுவதாக 5 இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம். இதில் ஒட்டஞ்சத்திரம் அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி. தொடர்ந்து 6 முறை தோல்வியே இல்லாமல் மிக பெரும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். அதே போல ராணிப்பேட்டை அமைச்சர் காந்தி அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி. கூடுதலாக கும்பகோணம் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திரு அன்பழகன் போட்டியிடுகின்ற தொகுதி. இந்த 5 தொகுதிகளையும் எடுத்து பார்த்தால் திமுகவினுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்கள் களமிறங்குகின்ற தொகுதிகளாக இந்த 5ம் இருக்கிறது. என்றால் இந்த தொகுதிகளை ஏன் தமாக தேடி பெற்றது என்றால் அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெறுவது அல்ல, மாறாக அதிமுகவின் பெயரால் விழுகின்ற வாக்குகளையும் தனது பெயருக்கு விழுகின்ற வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சியின் பெயருக்கு விழுந்த வாக்குகளாக காண்பிப்பதற்காகத்தான் அந்த தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். தாமரை சின்னத்திற்கு குயுக்தியாக வாக்கு வங்கி அதிகரிக்கின்ற வேலையைத்தான் பாஜக இந்த முறை மிகப்பெரிய அஜெண்டாவாக களத்தில் இறக்கி இருக்கிறது. மேலும் தனிநபர் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் கூட அவர்கள் சொற்ப வாக்குகளை பெறுபவர்களாக இருந்தாலும் கூட அந்த சொற்பமான வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுந்த வாக்குகளாக காட்ட வேண்டும் என்பதில்
திட்டவட்டமான அறிவுறுத்தல் டெல்லியிலிருந்தே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதாம். அந்த டாஸ்கில் தான் போட்டியிட்டால் தாமரை என்பதில் உத்தரவாதமாக இருக்கிறார்களாம் கூட்டணியில் இருப்பவர்கள். கடைசியில் இது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லப்பட்டாலும் பெயருக்குத்தான் அதிமுக தலைமை, உண்மையான ஓனர் டெல்லி தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் அதிமுகவினுடைய கூட்டணி பாஜகவின் கூட்டணி என்பதாக வெளிப்படையாகவே மாறியிருக்கிறது. இந்த வெளிப்படையான தோற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரும் எடப்பாடி பழனிசாமியின் சொற்களை மதிப்பதே இல்லை. மாறாக தாமரைக்கு வாக்கு வங்கியை ஏற்றி கொடுப்பதுதான் அவர்களுடைய வேலை. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தனிநபர்கள் செல்வாக்கு பெற்றவர்களுடைய வாக்குகளை தங்களுடைய வாக்குகளாக மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது பாஜக என்று ஒரு பக்கம் முழக்கத்தை முன்வைத்தார்கள். இந்த முறை அதே போல தனிநபர் செல்வாக்குக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் சேர்த்து பாஜக 25%, 30% என்ற எண்ணிக்கையை காட்டி மக்களை ஏமாற்றி அடுத்த முறை திருட்டுத்தனங்களில் ஈடுபடுவதுதான் பாஜகவின் நோக்கம் என்று வெளிப்படையாகவே உடைத்து பேசுகிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.